ஸ்ரத்தாவை மூணா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா, இன்னொன்று ஸ்ரத்தா, இன்னொன்று அஸ்ரத்தா. ஸ்ரத்தானா அவர் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது. என் அனுபவத்துல முரண்பட்டு இருந்தாலும் என் குரு சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் குரு வந்துட்டு கையில ஒரு ரிங் எடுத்துட்டு கையில க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா, ரிங் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்காமலே ரிங் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம். காரணம் என்னன்னா, ரிங் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அக்கோமடேட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இதுல பூனை இருக்கு அப்படின்னு சொன்னா என் அனுபவத்துல அது முரண்படுது. ஆனா என் குரு சொல்றாரு நான் அப்படி ஏத்துக்குவேன்னு சொல்லி அப்படி ஏத்துக்கிறது குரு சத்தான்னு சொல்றாங்க. அது வந்து மூட நம்பிக்கை. அப்புறம் அஸ்ரத்தா, குரு ஒன்று சொல்லுவாரு, நம்ம அப்படியே அதை மாத்தி புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பல கருத்தோட வந்திருப்போம். இப்ப குரு சொல்றத அது கூட மேட்ச் பண்ணிட்டே இருப்போம். இப்ப குரு வந்து உண்மை என்ன சொல்ல வராரோ அதை எடுத்துக்காம நம்ம மனசு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அவர் சொல்றத அப்படியே மாத்தி புரிஞ்சுக்குவோம். ஸ்ரத்தா, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரு சொல்றாரு, நம்மளுக்கு அனுபவத்துல அது வேற தெரியுது. பட் குரு சொன்னா அதுல ஏதோ ஆழ்ந்த அர்த்தம் இருக்கும், நம்ம இன்னும் விசாரிச்சு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்துல அது வந்து டைரக்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கலினாலும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம குரு கிட்ட கேட்டு இல்லைன்னா அந்த விசாரத்தை திருப்பி திருப்பி நம்ம பண்ண நம்மளுக்கு அந்த அறிவு வந்து உண்டாகும். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ரத்தா இருந்தாதான் நடக்கும்.